கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பண்ணை வீட்டில் கள்ள நோட்டு அச்சடித்த வழக்கில் தற்போது முக்கிய குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கர்நாடகாவில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் அருள். அவரிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் அருள், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள அதமத்தம் கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவருக்கும் ஆவட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் அடிக்கடி தகராறு நடந்துள்ளது. இதன் சம்பந்தமாக வழக்கு ராமநாதம் காலத்தில் வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கு சம்பந்தமாக ராமநாதம் போலீசார் விசாரணைக்காக செல்வத்தை தேடி அவரது பண்ணை வயலில் அமைந்துள்ள பண்ணை வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு போலீசார் வருவதை கண்டு முன்கூட்டியே அவர்கள் தப்பித்த நிலையில் வீட்டை சோதனை செய்தபோது வீட்டிற்குள் கள்ள நோட்டு அடிப்பதற்கான மிஷின் மற்றும் லேப்டாப் மற்றும் ஜெராக்ஸ் மிஷின் ஆகியவை இருந்துள்ளது. உடனடியாக அவற்றை கைப்பற்றி அங்கு மேலும் அவர் தனியார் அமைக்கப்பட்டு அதில் போலீசார் சீருடை, ரிசர்வ் வங்கி முத்திரை, லேப்டாப், ஏர் பிஸ்டல், ஏர் கன் ஆகியவை கைப்பற்றி ராமநாதம் காலனி கொண்டு வந்து விசாரணை நடத்தியதில் பெரிய கும்பல் ஒன்று செயல்பட்டு தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்கள் தொடர்புடைய 7 பேரை ஏற்கனவே கைது செய்த நிலையில் கும்பலின் தலைவன் செல்வம் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு செல்வத்தை தேடி வந்தனர். நேற்று செல்போன் சிக்னலை வைத்து தேடிய போது கர்நாடகாவில் பதுங்கியிருந்து தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் ஜம்புலிங்கம் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு கர்நாடகாவில் செல்வத்தை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். அவரை கைது செய்து ராமநாதம் காவலையும் கொண்டு இருக்கின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி அருள், உங்களுடைய விவரங்களுக்கு.